ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிப்பூவை மாலையாட்ட கட்டுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நார்மலாக கட்டுற நூல்கண்டு எடுத்திருக்கேன். அதோடைய ஒரு எண்டை வந்து என்னோடய சுண்டு விரலில் ஒரு 10 சுற்று சுற்றிருக்கேன். நூலை எங்கேயுமே கட் பண்ண வேணாம். அதே மாதிரி மல்லி எறும்பில் வந்து காம்பு எடுத்துகிட்டு வெறும் பூ மட்டும் வச்சுருக்கேன். நார்மலாக எப்படி பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி 2 பூ வச்சு முடிச்சு போட்டுக்கிறேன். 2 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறமா அந்த பூவை அப்படியே நம்ம ரிவர்ஸில் திருப்ப போகிறோம். திருப்பிட்டு ஒவ்வொரு பூவாக வச்சு சுற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு பூ வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பூ வச்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற நூலை அந்த காம்புக்கு மேலே விட்டு பூக்கு கீழே எடுக்கிறேன். இதுதான் ப்ராசஸ். இதே மாதிரி ஒரு பூக்கு மேலே இன்னொரு பூ வச்சு கட்டிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக வந்துடும். திரும்ப பாருங்கள், ஒரு பூ வைக்கிறேன், காம்புக்கு மேலே விட்டு பூக்கு கீழே எடுக்கிறேன். இதே மாதிரி நம்ம கட்ட ரவுண்டாக வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் மல்லி எறும்பில் காம்பு இல்லாமல் கட்டினீங்கன்னா தான் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை காம்போடு கட்டுறப்போ நம்ம கொஞ்சம் எஜ்ஜில் வச்சு கட்டினோன்னா அந்த காம்பு கலண்டு வரனால பூ அப்படியே அவுந்துடும். இங்கே வந்து பாருங்கள், நான் ஒரு 25 பூவை இதே ப்ராசஸில் கட்டியிருக்கேன். இங்கே நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்து சுண்டு விரலில் நூல் சுற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, பிகினர்ஸாக இருக்கிறப்போ 2 நூல் வந்து சிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வர லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த நூலை சுற்றிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நல்லா கட்டுறப்போ நம்ம அந்த நூல் கையில் சுற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இருக்காது. இந்த மாதிரி கையில் நூல் சுற்றிட்டு கட்டுறப்போ இப்போ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் பூ கட்ட நம்ம அந்த சுண்டு விரலில் இருக்கிற நூல் வந்து டைட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டைட் ஆகிறப்போ லைட்டாக ஒரு நூல் மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்படியே கட்ட வேண்டியதான். ஃபினிஷிங் நோட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நம்ம நார்மலாக இவ்வளோ தூரம் வந்து கட்டினதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற நூலை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி நார்மல் முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி தான் முடிச்சு போடுறோம். 2 டைம்ஸ் முடிச்சு போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப போட்டு நெருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த ப்ரெஷர் தாங்குகிற அளவுக்கு கொடுத்து நாட் போட்டுக்கோங்க. 2 டைம்ஸ் நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பூ கட்டி 2 to 3 டேஸ் வரலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். 3 to 4 கேரி பேக் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.